அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு குட்டி விளாக் பார்க்கலாம். பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேன். என்னென்னா கும்பாபிஷேகத்துக்கு துணி எடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்து பார்த்தீங்களா, அதனால் துணி எடுக்க போகிறோம். பஸ் ஸ்டாண்டு வந்துவிட்டோம். பஸ் ஸ்டாண்டு வந்தோடனே சாரல் மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு, சரி மழையில் எப்படி நனைகிறது, நமக்கு தான் ஜலதோஷம் வந்துடுமே உடனே அப்படிங்கிறதுக்காக பஸ்ஸில் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். பஸ்ஸில் பாருங்கள் யாருமே இல்லை. கடைக்கு போயாச்சு. இந்த சேலையை தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த க்ரீன் கலர் சேலை தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். எவ்வளவோ சேலை இருந்துச்சு, எவ்வளவோ பார்த்து நாங்கள் பிடிக்கவே இல்லை. கடைசியாக சரி அப்போ இதே எடுத்துடலாம் அப்படின்னு அந்த சேலை செலக்ட் பண்ணி நாங்கள் திரும்பியாச்சு. இன்றைக்கி நாங்கள் 2 பேர் தான் நாங்கள் இன்றைக்கி கடைக்கு போனோம். பஸ்ஸில் வரும்போது என்ன பார்த்திங்கன்னா, சவேரியார் கோயில் திருவிழா நடந்துகிட்ருக்கு நாகர்கோவிலில். அங்கே வந்து நிறையா திருவிழா கடைகள்லாம் வந்து பார்க்குறதுக்கே அழகாக இருந்து அதை பார்த்துட்டேன். அப்படி கொஞ்சம் வீடியோவும் எடுத்துகிட்டு வந்தேன். இனி வந்து வீட்டுக்கு வந்த பிறகு சேலையை இனி எல்லாத்துக்கும் கொடுக்கணும் இல்லையா, குரூப் சேலையில் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சேலை வந்து 2 குரூப் சேலை எடுத்துருக்கோம். இந்த சேலை வந்து 400 ரூபா விலை. எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்க, பட்டு மாதிரி சூப்பராக இருக்குது. இந்த சேலை 400 ரூபாய்க்கு எடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 25 சேலை இதில் நாங்கள் எடுத்திருப்போம். இன்னும் ஒரு செட்டு பார்த்திங்கன்னா இந்த கிரெயின், இதுவும் சூப்பராக இருந்தது. க்ரீன் பிங்க்னால் இது ஒரு வகையான பிங்க்கு, ரொம்பவே சூப்பராக இருந்த சேலை பார்த்திங்கன்னா 600 ரூபா. இப்படி எங்களுடைய பட்ஜெட் வந்து 2 சேலைக்கு 1000 ரூபா. இந்த சேலை கிட்டத்தட்ட ஒரு 29-30 கிட்ட எடுத்திருப்போம். அப்படி கிட்டத்தட்ட 50-60 சேலை கிட்ட நாங்கள் எடுத்திருந்தோம். 3 தடவை போய் கொண்டு வர முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து அப்படி நாங்கள் எடுத்தோம். கும்பாபிஷேகத்தன்னைக்கு எங்கள் ஃபேமிலி இந்த சேலை தான் கட்ட போகிறாங்க. எல்லாருக்குமே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. எல்லாருமே வீடியோ போடுறேன்.